Hi guys, welcome back to Tamil Cubers. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்க்வீப் கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3x2க்கும் இந்த ஸ்க்வீப் கியூபுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் போயிடலாம். இந்த 3x3 கியூபில் உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் இருக்கும், எட்ஜஸ் இருக்கும், கார்னர்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கியூபில் வந்து உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் இருக்கும், கார்னர்ஸ் இருக்கும், ஆனால் எட்ஜஸ் கிடையாது. அப்புறம் வந்து சில பேருக்கு இந்த கியூப் எப்படி டேர்ன் பண்ணணும்னு தெரியாது. எப்படி டேர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கியூப் எப்படி பிடிச்சிக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த லேயரை நோற்றணும். இந்த லேயரை நோட்டணுன்னா முதல்ல வந்து இந்த 3 சென்டர்ஸையும் கரெக்டாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்போசிட் 3 சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து உங்களோட இன்னொரு கை வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த லேயரை நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி அதே மாதிரி தான் என்ன லேயராக இருந்தாலும். இப்போ நீங்கள் இந்த லேயரை நோற்றுன்னு வச்சுக்கோங்க. பேக்கு இந்த 3 பிடிச்சிட்டு ரெஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ் வந்து இன்னொரு கை வச்சு பிடிச்சிட்டு இப்படி டர்ன் பண்ணலாம். அதே தான் எல்லா லேயர்ஸ்க்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்க்வீப் கியூபை டர்ன் பண்ணணும். இப்போ வந்து இந்த கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தா வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இந்த கியூபை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கியூப் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக முடிக்கணும். அதாவது நம்ம இந்த 3x2 பண்ணுற மாதிரி. அதை எப்படி பண்ணோன்னா, நம்ம வந்து இந்த எல்லா ஒயிட் கார்னர்ஸையும் கரெக்டாக இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, முதல்ல வந்து ஏதாச்சும் ஒரு பீஸை வந்து முதல்ல டாப்பில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த பீஸ் பார்க்குறேன். இதில் வந்து நான் ரேண்டமாக அப்படியே டாப்பில் எடுத்துகிட்டு போயிடுறேன். நீங்கள் இந்த ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ணும்போது எப்போது இந்த சென்டர்ஸ் வச்சு சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கியூபில் எப்போது சென்டர்ஸ் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து எப்போது முதல்ல வந்து ஃபஸ்ட் லேயர் முடிப்போம், அதுக்கப்புறம் சென்டர் முடிச்சுட்டு தான் லாஸ்ட் லேயர். இந்த மாதிரி தான் நம்ம இந்த கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணோம். இப்போ வந்து நான் வந்து இந்த பீஸ் சால்வ் பண்ணிட்டேன்னா, இப்போ வந்து நம்ம இந்த 2x2 பண்ணோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட் லேயரு, அதே மாதிரி தான் இதுவும். ஒரு 2 கலர் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பீஸாக சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து ஒயிட் க்ரீன் உள்ள ஒரு பீஸ் வந்து இங்கே வரணும் அந்த மாதிரி. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் சென்டர் கிடையாது. இப்போ வந்து நான் வந்து ஒயிட் க்ரீன் இங்கே இருக்கா, இது வந்து நான் ஒரே டர்ன் பண்ணி அப்படியே மேலே எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்போ சைடில் இருந்ததுன்னா, இங்கே இருந்ததுன்னா நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வந்து ஸ்டிக்கர் வந்து நம்மளுக்கு வந்து சைடில் ஃபேஸாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். மேலே எடுத்துகிட்டு வந்து இதுக்காக ஒரு சின்ன அல்காரிதம் தான், அல்காரிதம் கூட சொல்ல முடியாது, சும்மா ப்ராக்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது சால்வ் ஆகலையா மேலே கொண்டு போனப்போ, இப்போ வந்து இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து இந்த ஒயிட் ஸ்டிக்கர் வந்து இங்கே இருந்தால் தான் நம்ம வந்து மேலே எடுத்துகிட்டு போக முடியும். அதில் இந்த ஒயிட் ஸ்டிக்கரை நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து இந்த லேயர் அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். இப்போ வந்து டேரெக்டாக அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து இது பண்ணும்போது இந்த பீஸ் கலையுது பார்த்தீங்களா, கலைஞ்ச அந்த பீஸை இதை சால்வ் பண்ண அப்புறம் அப்படியே மேலே எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள். அதுதான் இந்த கேஸும் அதே கேஸ் தான். இப்போ வந்து மறுபடியும் பாட்டம் எடுத்துகிட்டு வந்துடணுமா, இது வந்து அந்த ஒயிட் ஸ்டிக்கர் எங்கே இருந்தால் அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரலாம். அதில் இந்த ஒயிட் ஸ்டிக்கர் வந்து இங்கே கொண்டு வரணும். அதுக்கு வந்து இந்த லேயர் ஒரு வாட்டி இப்படி திருப்புங்க. அப்புறம் அதை மேலே கொண்டு போயிட்டு கலைஞ்ச அந்த பீஸை அப்படியே எடுத்து வந்தேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததை வந்து அந்த ஒயிட் ஸ்டிக்கர் வந்து இங்கே ஃபேஸ் பண்ணியிருந்தான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஃபேஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து ஒயிட் ஸ்டிக்கர் வந்து இங்கே இருந்தால் தான் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போக முடியும், இந்த ஒரு டர்ன் பண்ணி. அப்போ வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி டர்ன் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் வந்து இது ஆஸ் யூஷுவல் ரிட்டர்ன் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த சென்டர்ஸில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மொத்த சென்டர்ஸையும் எப்படி சால்வ் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இந்த கியூபை மொத்தமாக இப்போ சால்வ் பண்ணுறதுக்கே ஒரு ஆளுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆளுக்கு என்னென்ன இப்போ சொல்லிடுறேன். அது என்னென்னா R', L, R, L'.
இன்னொரு வாட்டி சொல்கிறேங்க. ஆர் ப்ரைம் எல் ஆர் எல் ப்ரைம். இந்த ஃபார்மில் நீங்கள் ஈஸியாக நாங்கள் வச்சுக்கலாம். அதாவது இந்த ரைட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டவுன், அப்புறம் லெஃப்ட் லேயர் டவுன், அப்புறம் ரைட் லேயர் அப், லெஃப்ட் லேயர் அப். இப்போ நான் சொன்ன நொட்டேஷன்ஸ்லாம் ஸ்டாண்டர்ட் நொட்டேஷன்ஸ் கிடையாது. ஸ்டாண்டர்ட் நொட்டேஷன்ஸ் வந்து நான் லேட்டராக ஸ்க்வீப் பற்றி ஏதாவது வீடியோஸ் போட்டேன்னா அதில் சொல்கிறேன். இப்போ வந்து இது ஃபார்முலாவை நம்ம எப்போ அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப்பில் என்ன சென்டர் இருக்குது பார்க்கணும். அந்த சென்டரை வந்து அதோட கார்னர்ஸோட இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கார்னர்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அந்த ஃபார்முலாவை முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா இது சால்வ் ஆகும். இதே மாதிரி தான் நம்ம வந்து கன்சிக்யூட்டிவ் எல்லாரும் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆரஞ்ச் மேட்ச் பண்ணிட்டு அந்த ஃபார்முலா. இப்போ வந்து ப்ளூ கார்னர்ஸ் மறுபடியும். இப்போ வந்து க்ரீன். இப்போ வந்து நம்ம இன்னொரு கேஸ் பார்க்கலாம். இப்போ இந்த கேஸ் பாருங்கள், நம்மளுக்கு வந்து எல்லோ டாப்பில் இருக்குது, ஆனால் ஒன்று சால்வாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து சால்வான ஒன்று பேக்கில் வச்சுக்கிட்டு அந்த ஃபார்மில் ஒரு தடவை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருந்த இந்த சென்டர் வந்து டாப்பில் வந்துடும். அப்புறம் அந்த டாப்பில் வந்தது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் மேட்ச் பண்ணி அது சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து க்ரீன், இப்போ வந்து ப்ளூ. சில டைம்ஸ் வந்து எல்லோ டாப்பில் சால்வ் ஆகிருக்கும். அப்போ வந்து சைடில் இருக்க எதுவும் கரெக்டான பொசிஷனில் இருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணேன், ஏதாச்சும் ஒரு சைடு வச்சுட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு சென்டர் வந்து மேலே வரும். மேலே வந்த சென்டரை வந்து நீங்கள் வந்து அதோட கார்னர்ஸோட மேட்ச் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து லாஸ்ட் லேயர் 2 கேசஸ். ஃபஸ்ட் கேஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்லைட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இந்த 2 எல்லோ ஸ்டிக்கர்ஸும் ஆப்போசிட்டாக இருக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த ஃபார்முலாவை நீங்கள் இந்த ஆங்கிளில் வச்சுக்கிட்டு 2 டைம்ஸ் அப்ளை பண்ணணும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். ஆர் ப்ரைம் எல் ஆர் எல் ப்ரைம், ஆர் ப்ரைம் எல் ஆர் எல் ப்ரைம். இப்போ வந்து செகண்ட் கேஸ் பார்க்கலாம். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 2 கார்னர் மட்டும் ஓரியன்ட் ஆகிருக்காது. இதுக்கு ஒன்று என்ன பண்ணணும்னா, இந்த ஆங்கிளில் வச்சுக்கணும். இதை வந்து பேக்லேயும் இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவை 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கேஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் கேஸ் மாதிரி. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். இதான் நம்ம தமிழ் கியூபர்ஸ். பாய்.